Hello friends, welcome to our channel. In the video la nama exercise 8.1 la irukra question number 12 இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகே, क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, if ABCD is a quadrilateral and E and F are the midpoints of AC and BD respectively, prove that AB vector plus AD vector plus CB vector plus CD vector is equal to 4 into EF vector அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ So, இந்த diagram நான் draw பண்ணிருக்கேன் பாருங்க. இது வந்து quadrilateral A, B, C, D. So, direction பார்த்தீங்கன்னா A to B. அதனால இந்த ஏரோ மார்க் ரொம்ப முக்கியம் வெக்டர்ல. direction ரொம்ப important. அப்ப A to B, அதுக்கப்புறம் B to C, அதுக்கப்புறம் C to D, அதுக்கப்புறம் D to A. So, இந்த A vector, A என்ற பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம்? A vector, இது வந்து B vector, இது வந்து C vector, இது வந்து D vector னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ கொடுத்திருக்கிற பொசிஷன் வெக்டர்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, let OA is equal to A vector, OB vector is equal to B vector, OC vector is equal to C vector and OD vector is equal to D vector னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்களே கொடுத்திருக்காங்க ப்ராப்ளத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, E and F are the midpoints of AC and BD respectively. AC அப்படின்றது பாத்தீங்கன்னா diagonal, BD அப்படின்றது பாத்தீங்கன்னாலும் diagonal. இப்போ அந்த midpoint என்ன எடுத்துக்கலாம்னா, OE vector is equal to OE vector. ஏன்னா E is the midpoint of AC. அப்போ OE is equal to OA plus OC divided by 2. அப்போ OA vector என்ன இருக்கு நமக்கு? A vector இருக்கு. So, அப்போ directly replace பண்ணிக்கோங்க. OA vector is equal to A vector. அதே மாதிரி OC vector is equal to C vector. அப்போ A vector plus C vector divided by 2. அப்போ இந்த 2 நாங்க cross multiply பண்ணிட்டோம்னா 2 into OE vector is equal to A vector plus C vector. இதே மாதிரி OF vector. OF vector யாரோட midpoint இது? BD யோட midpoint தான் F அப்படின்ட்டாங்க. அப்ப B vector plus D vector divided by 2. அப்ப இந்த 2 இந்த left hand side multiply பண்ணோம்னா 2 into OF vector is equal to B vector plus D vector. இப்ப LHS என்ன இருக்கு பாருங்க, நம்ம prove பண்ண வேண்டியது AB vector plus AD vector plus CB vector plus CD vector equal to என்னன்னு prove பண்ண நம்ம 4 into EF vector னு prove பண்ணோம். இதிலிருந்து நம்ம LHS மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? Yes. இப்போ AB vector we can define. முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். செகண்ட்ல இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அப்போ OB vector minus OA vector. இந்த AB vector எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா பிளஸ், இப்போ இந்த AD vector எப்படி எழுதிக்கலாம்? OD vector minus OA vector னு எழுதிக்கலாம். அதே மாதிரி CB vector எப்படி எழுதிக்கலாம்? OB vector minus OC vector னு எழுதிக்கலாம். பிளஸ் இந்த CD vector we can write OD vector minus OC vector னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இந்த OB, OA, OD, OC இதோட வேல்யூ எல்லாம் நமக்கு தெரியுமா? மேல இருக்கு எல்லாமே. அப்போ OB vector is nothing but B vector, OA vector we can write A vector plus D vector minus A vector plus B vector minus C vector plus D vector minus C vector. இப்போ ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் A vector ஆட் பண்ணலாம். இங்க ஒரு minus A vector இருக்கு, இங்க ஒரு minus A vector இருக்கு. அப்போ minus A vector minus A vector ஆட் பண்ணோம்னா minus 2A vector. அதே மாதிரி B vector, இங்க ஒரு B vector. அப்போ plus 2B vector. அதே மாதிரி C பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயும் minus இருக்குங்க. அப்போ minus 2C vector. அதே மாதிரி D பாத்தீங்கன்னா இங்க ஒரு D vector இருக்கு, இங்க ஒரு D vector இருக்குது. ஆட் பண்ணோம்னா plus 2D vector. ஓகே, இப்போ பாருங்க 2 வந்து காமனா இருக்குங்க. அப்போ 2 காமனா இருக்கும்போது plus vector. ஃபர்ஸ்ட் இங்க B vector plus D vector. அதே மாதிரி minus 2 நான் காமனா எடுத்துடலாம். எங்க இருந்து? இங்க A க்கும் C க்கும். அப்போ minus 2 காமனா எடுத்துட்டோம்னா A vector plus C vector. அகைன் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 2 காமனா இருக்கு, நான் வெளியே எடுத்துறேன். அப்போ B vector plus D vector. இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட் போட்டுக்கோங்க. minus of A vector plus C vector. ஓகே, இந்த B vector plus D vector தான் நம்ம மேல ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன இருக்கு பாருங்க? B vector plus D vector is equal to 2OF vector. அதே மாதிரி A vector plus C vector ஓட வேல்யூ நம்மகிட்ட என்ன இருக்கு? 2 into OE vector இருக்கு. அதுதான் நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்ப B vector plus D vector is equal to 2 into OF vector minus A vector plus C vector ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா 2 into OE vector இருக்கு. இங்க 2 காமனா வெளிய எடுத்துறோம்னா ஆல்ரெடி வெளிய என்ன இருக்கு? நமக்கு ஒரு 2 இருக்கு. அப்ப அந்த 2 into 2 என்ன மாறும்? 4 ஆ மாறிடுங்க. அப்ப OF vector minus OE vector we can write EF vector. This is called RHS. Okay friends, thank you for watching this video. Bye bye. Have a great time.